This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். உளவு பார்த்தது உண்மைதான். பாகிஸ்தான் ஸ்பை உளறி கொட்டிய ஜோதி மல்ஹோத்ரா. என்ன நடந்தது? ஹரியானாவை சேர்ந்த யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தான் உளவுத்துறை அமைப்பின் உளவாளியுடன் தொடர்பு வைத்திருப்பதை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர் கமிஷன் உளவு வேலையை பார்த்தவர்களுடன் ஜோதி தொடர்பில் இருப்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். கைது செய்யப்பட்ட யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தானின் உளவு அசெட்டாகவே மாறும் நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது உளவு பார்க்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த உளவாளி உறுதியான தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கினால் அவர் உளவு அசெட்டாகவே மாறுவார். அதாவது உளவு பார்க்கும் நாட்டின் சொத்து, அவருக்கான செலவுகள், தேவைகளை அந்த நாடு பார்த்து கொள்ளும். அதோடு அந்த உளவாளி கண்டுபிடிக்கப்படும் நிலை இருந்தால் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு நாட்டிற்கு நாடு கடத்தும். சொந்த நாட்டிற்கே கூட அந்த உளவாளியை அழைத்து கொள்ளும். இப்படி இந்தியாவிற்காக பாகிஸ்தானில் உளவு பார்த்த பாகிஸ்தான் குடிமகன்கள் இப்பொழுது இந்தியா கொண்டு வரப்பட்டு இங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டு உள்ளனர். அப்படித்தான் பாகிஸ்தானின் உளவு அசெட்டாக ஜோதி மாறியதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் உளவாளிகளுடன் இவர் தீவிரமான நெருக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் ஜோதியிடம் நேரடியான உறுதியான பாதுகாப்பு துறை தகவல்கள் எதுவும் இல்லை. அவரால் இந்த உளவு தகவல்கள் சேகரிக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. காஷ்மீரில் இருக்கும் காசிகுண்ட் பகுதியில் இவர் செல்ஃபி எடுத்ததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அதாவது அந்த பகுதியில் அவர் செல்ஃபி எடுத்ததே அவர் மீது சந்தேகம் எழுவதற்கு முதல் காரணம் ஆகும். காஷ்மீருக்கான நுழைவாயில் என்று அடிக்கடி அழைக்கப்படும் காசிகுண்ட் ஜம்மு காஷ்மீரின் ஆனந்த்நாக் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பீர் பஞ்சால் மலைத்தொடரை கடந்த பிறகு அந்த பகுதி அமைந்துள்ளது. இந்திய இராணுவத்தின் முக்கியமான தளவாட முனையாக இது. கடந்த மாதம் பல்காம் பயங்கரவாத தாக்குதலின் போது ஆபரேஷன் சிந்தூரின் போதும் அதிக பதற்றம் காணப்பட்ட இடங்களில் காசிகுண்ட் ஒன்றாகும். இந்திய இராணுவத்தின் முக்கியமான தளவாட முனையாகும். இது உள்ளதால் பாகிஸ்தானின் உளவு அமைப்புகளில் கண்காணிப்பில் இந்த அமைப்பு தொடர்ந்து உள்ளது. ரஷ்யா S-400 மற்றும் S-125 பெட்சோரா போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள் இதற்கு அருகிலேயேதான் இருக்கின்றன. இந்த காசிகுண்ட் பகுதிக்கு உளவு செய்வதற்காகவே ஜோதி இங்கே சென்றதாக கூறப்படுகிறது. இங்கே அவர் எடுத்த செல்ஃபி போர் சமயத்தில் ட்ரெண்டானது. இந்திய இராணுவத்திற்கு இந்த செல்ஃபி பல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இவரை கண்காணித்து வந்த உளவுத்துறை இவரின் செல்ஃபியை வைத்து அவர் உளவு பார்த்துள்ளார் என்பதை உறுதி செய்துள்ளது. இவர் 2 முறை அடுத்தடுத்து காஷ்மீர் சென்றதும் காசிகுண்ட் பகுதியில் புகைப்படம் எடுத்ததும் அவர் மீதான சந்தேகத்தை உறுதி செய்துள்ளது. இவர்தான் தூதரக அதிகாரி என்ற பெயரில் இந்தியாவிற்கு உளவு பார்த்துள்ளார். இவருடன் தொடர்பில் இருந்த காரணத்தால் தான் ஜோதி மல்ஹோத்ரா எனப்படும் ஜோதி ராணி பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்டு உள்ளார். இந்த அதிகாரி வழியாக பாகிஸ்தானுக்கு பல உளவு தகவல்களை இவர் வழங்கியுள்ளார் என்று கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.